பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட மற்றொரு கலாசார மண்டபம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஹட்டன் மேஃபீல்ட் தோட்டத்தில் இந்த கலாசார மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தனது வாழ்நாளில் தொடர்ந்தும் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வரும் மலையக மக்களின் நலன் கருதி பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகத்தினால் பல பகுதிகளில் கலாசார மண்டபங்கள் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார். அதன்படி நுவரெலியா மேஃபீல்ட் தோட்டத்தில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகத்தினால் இந்த கலாசார மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அதனை திறப்பதற்காக நேற்று அங்கு சென்ற ஜே ஸ்ரீரங்காவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேஃபீல்ட் மலையக மகளிர் மன்ற செயலாளர் வீரமுத்து தேவதியினால் நாடாவெட்டி கலாசார மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. அதனையடுத்து கலாசார மண்டபத்தின் பெயர் பலகை திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது. அரசியல் எலெக்ஷன் போட்டோன்னே நொமினேஷன் ரோட்டு போட்டுதான் இதே மாதிரி 5 கலாச்சாரம் ஒண்ணு கட்டிதான் கோயில பிரச்சனை கோயில 2-3 கட்டிதான் எலெக்ஷன் முடிஞ்சா நடக்கும் வரமாட்டான். இன்னைக்கு தாராள கைது கட்டு பாப்போம் எந்த பிள்ளை கவாத்து வெட்டணும் சார். எந்த தாய்க்குமே அப்படி இருக்காதுங்க சார். பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல எதுக்காச்சும் ஆனா யாருக்கு போடுறோம்னு தெரியாம வாக்களிக்கிற ஒரே ஒரு மாவட்டம் இந்த நுவரெலியா மாவட்டம். இவ்வளவு பேர்ல 9 மாகாண சபை உறுப்பினர் பேர் நுவரெலியா மாவட்டத்தை நீங்க வாக்களிச்சு போன மாகாண சபை உறுப்பினர் பேர் சொல்ல தெரியல. எல்லாரும் வாக்களிக்க போனீங்கன்றதை நான் அங்கால திரும்பி கொண்டு சொல்லுவேன். போக பஸ் இருக்கும் வரக்க நடந்து திட்டி வருவாங்க. வரக்க பஸ்ல ஏத்திட்டு போனானே வரக்க இறக்கி விட்டாரு. அண்டைய அலுவல் முடிஞ்சது. நாங்க நேர்மையா இருந்தா நாங்க பயப்பட தேவையில்லை. ஒரு 4-5 டொய்லெட் கட்டி கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் எங்க வீட்டுல டொய்லெட் இருந்துச்சுங்க சார். ஆனா யாருமே எங்களுக்கு அதை ஒழுங்கான முறையில எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலைங்க சார். ஆனா நீங்க அதை வரைக்கும் நீங்க சொல்லி ஒரு கிழமையிலே அந்த டொய்லெட் அடிச்சாங்க. அது எனக்கு பெரிய ஒரு நன்றியான விஷயம். அதனால எங்க பாபா சின்ன பிள்ளைங்க எனக்கு நீங்க அதை பார்த்துட்டு போயிட்டு ஏசுனீங்க. அதனால எங்க மாப்பிள்ளை கால் ஒடிஞ்சு அதையும் நீங்க டொய்லெட்ல சொல்லி எனக்கு ஒரு 14,000 நஷ்டேட் வாங்கி கொடுத்தீங்க. எனக்கு பெரிய ஒரு நன்றி தாங்க சார். இது இப்படியாப்பட்ட மத்தியில எனக்கு சொல்றது பெரிய ஒரு நன்றி. எனக்கு எந்த ஒரு அமைச்சர் மாதிரியுமே அது செஞ்சு கொடுத்ததே இல்லைங்க சார். வீடு விஷயமும் அப்படித்தாங்க சார். வீடு கேட்டு யாரும் எந்த ஒரு கட்சிக்காரமும் எனக்கு ஒரு வீடு கொடுத்தலைங்க சார். நான் எதிர்காலத்து அந்த பிள்ளைகளோட எதிர்கால சல்லி எடுத்துட்டாங்க சார். நான் வீடு கட்டிருக்கேன். பிராடமெண்ட் எடுத்துட்டாங்க சார். வீடு கட்டிருக்கேன். பார்லிமெண்ட் உறுப்பினர்னா அவர் பேருக்கு 50 போலீஸ்காரன் பின்னுக்கு வருமா கிட்ட போய் பேச இயலாது. ஆனால் எங்களுடைய முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர்கள் லயர் ஊடாக சென்று லயத்து வாழ்கிற எங்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன தேவைன்னு மேஃபீல்ட் தோட்டத்துல லயத்துல கால வச்சு பிரச்சனையை முடிவு செஞ்சவர் ஸ்ரீரங்காவை தவிர வேற யாருமே இல்லை என்பதை உங்கள் மத்தியில பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆலயத்துக்கு வந்து அவர் பல குறைபாடு உள்ள இடங்களை பார்த்து வரும்போது அவர் மழை காரணமாக கூரைகள் நனைந்து கொண்டிருந்தது. அந்நேரத்தில் பார்த்துவிட்டு இந்த கூரையை நான் போட்டு தருவேன் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அதே போல் அந்த முருகனை நனையாமல் இன்று ஒரு குறை கொடுத்து உள்ளார் என்பதை பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எங்களுக்கு ஒரு மீட்டிங் வைக்கவோ ஏதாவது நடத்தவோ ஒரு பில்டிங் இல்லாம இருந்துச்சு. அந்த பில்டிங் உடனே தந்திருக்கிறாரு. கிரீஸ் மனிதனை மலையகத்திலிருந்து விரட்டுவதற்கு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துடன் நேருக்கு நேர் மோதி அந்த பிரச்சினைக்கான தீர்வினை முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவை தீர்த்து வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலங்களில் கிறிஸ்மன்ஸை போராட்டம் இந்த தோட்டம்ல இலங்கையவை நடுநடுங்க வச்சுச்சு. அவர் ஒரு நாள் இங்க வந்தாரு. ஒரு கிழமையில நான் அந்த கிறிஸ்மன்ஸனை இல்லாம ஆக்குறேன் அப்படின்னு உடனே போயிட்டு பாராளுமன்றத்துல சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி 3 நாள் கிறிஸ்மன்ஸை எங்க போனான்னு தெரியாது. மலையில வேலை செய்யற நேரம் என்னமோ ரசாயனத்தை அடிச்சு அந்த புள்ள இப்ப 1 மாசம் படுக்க கண்ணு தெரியாது. உடனே இழுத்துக்கிட்டு ஓடினாரு அந்த வீட்டுக்கு. எந்த பார்லிமெண்ட்ல உள்ள ஒரு அமைச்சர் ஒரு தொழிலாளி வீட்டுல அது இருட்டு வீட்டு லைட் இல்ல. நம்ம ஸ்ரீரங்கா ஐயா தவிர வேற யாருமே இல்ல. வாரிய செலவு இல்ல. எங்களையும் கவனிச்சு அந்த கிழக்கு மணிக்கும் 1 மணி நேரத்துல அந்த கண்ணு இங்க இருந்து பிடிச்சு கண்ணை மூடிக்கிட்டு போன புள்ள அங்க இருந்து வர்ற நேரம் கண்ணை தந்துகிட்டு வச்சு சுகமாக்குறது சேர்த்தா 1 மாசம் நான் படுக்கையிலேயே இருந்ததுனால
வந்து ஆமிக்காரவங்க எல்லாம் வந்து பார்த்து இவர்தான் எனக்கு சுகமாக்குனது. இன்னைக்கும் என்னை எவ்வளவு கட்சிக்காரவங்க இருந்து என்னை எவ்வளவு மக்கள் இருந்து என்னை அவர்தான் காப்பாற்றினார்.